அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போது ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த பதிவில் நம்ம பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்கள். அதாவது சோதனைகள் பல தாண்டி சாதனைகள் படைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் தான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளானட் பொசிஷன் பார்க்கும்பொழுது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல. யார் வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி வீட்டில், கன்னி ராசியில் இருக்கிறார். சரி, 4ஆம் இடத்துல பார்க்கும்பொழுது ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், 8ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல ஒரே ஒரு பிளானட்லேயே வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதம். அவர் கூட ஆவணி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதனும் சேர்றார். கூட சூரியன் கூட யார் சேர்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சேர்ந்திருக்காங்க. சரி, இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்ல ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு கடன் சார்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூமெண்ட், வாழ்க்கை மூமெண்ட்டு, கடன் சார்ந்த ஒரு அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தொழில் சார்ந்த ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல அமைப்புகளாக இருக்கக்கூடியது, உங்களுக்கான சப்போர்ட்டிவான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, இது எல்லாத்தையும் ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். குழந்தைகளை சார்ந்து ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். குழந்தைகளோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. 6ஆம் இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திற்குரியவர் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நோய் நொடி, இந்த காலகட்டங்களில் கடன் சார்ந்த பிரச்சனைகள், எதிரிகள் கூட போராடக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றிகள் உண்டு. இருந்தாலும் மிகப்பெரிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 90% வந்து ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா ஒரு 10% அதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். குடும்பத்தினால சிக்கலை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட். கோல்சார ரீதியாக பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாமே மறைவில் இருக்காங்க. அப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா ராகு பகவான். அப்போ வீட்டில், அதாவது வெளியில் இருந்தால் கூட ஒரு சில நிம்மதிகள் அப்படிங்கிறது உண்டு. வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள், வம்பு இதெல்லாம் சந்திக்கிற மாதிரியான காலகட்டங்கள். வீடு சார்ந்த ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அது பூரா அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட்டில் அதிகமாக லோனில் போயிட்டுருக்கும். இல்லை ஒரு வீடு அமைய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பெரிய அளவு பார்த்தீங்கன்னா பிளானட் பொசிஷன் வந்துட்டு சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்குது. ஒரே ஒரு லீஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. தொழில் சார்ந்த ஒரு அமைப்பில் இந்த காலகட்டங்கள், இந்த மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அதுவும் தெய்வ வழிபாடுகள் ரெகுலராக எடுக்கும் காலகட்டத்தினால கண்டிப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தொடர்ந்து தெய்வ வழிபாடு எடுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க, நல்லையே நினைப்போம், நன்மையை செய்வோம் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.